பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சௌகார்த்திகா சுவாமிநாதன். இந்த சனிப்பெயர்ச்சி பலன் மார்ச் 6ஆம் தேதி நிகழ்கிறது. வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மீன ராசிக்கு ஜென்ம சனியா வராரு நம்ம சனி பகவான். ஸோ ஜென்மத்துல இருக்கிற எந்த கிரகமுமே கொஞ்சம் நமக்கு தொந்தரவுகள் கொடுக்கக்கூடிய ஆட்களாக தான் இருப்பாங்க. இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி நமக்குன்னு மிச்ச கிரகங்களோட சேர்க்கைகள் நமக்கு நல்லது செய்யக்கூடிய விஷயங்களாவே அமையும். குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒரு வண்டி வாகனத்துல போகும்போது பார்த்து கூட்டிட்டு போகணும். கையை பிடிச்சு கூட்டிட்டு போங்க. கூட்டத்திலேயோ திருவிழாக்களையோ கூட்டிட்டு போகும்போது மிஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த நேரத்துல பதட்டப்பட்டு இது பண்ணாம கொஞ்சம் அவங்கள மானிட்டர் பண்ணி ஜிபிஎஸ் வாட்ச் இந்த காலகட்டத்துல அவங்களுக்கு நீங்க இதெல்லாம் வாங்கி கொடுக்க வேண்டிய காலகட்டம். குழந்தைங்களை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. ஜிபிஎஸ் வாட்சோ இல்லை அவங்க கையில ஒரு சின்ன ஒரு ஃபோனோ இல்லை சூழ்நிலைக்கு பொறுத்தவாறு நான் சொல்றது சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அவங்கள ட்ராக் பண்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நீங்க பண்ணுங்க. அது ரொம்ப முக்கியம். அண்ட் மானிட்டர் பண்ணிட்டே இருங்க குழந்தைங்க என்ன பண்றாங்கன்ட்டு. தெரியாத நபர்களிடம் குழந்தைங்களை விட்டுட்டு போகாதீங்க. இந்த காலகட்டத்தில் அது தப்பான ஒரு விஷயத்துல முடியக்கூடியதா அமையும். அவங்களோட சேஃப்டியை நீங்க பத்திரமா பார்த்துக்கணும். அதற்கான பரிகாரங்களை பெற்றோர்கள் பண்ணாலே இந்த விஷயங்கள் எல்லாமே தானாக நடக்கும். அதே மாதிரி 12 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகள் படிப்பு விஷயங்கள்ல கொஞ்சம் லாக் ஆவாங்க. அதே மாதிரி தப்பான விஷயங்களை தேடி போகக்கூடிய போதை மருந்து பழக்கங்களுக்கோ இல்லை ஒரு சிகரெட் ஸ்மோக்கிங் பண்றதுக்கோ இல்லை ட்ரிங்கிங் ஹேபிட்ஸ்க்கு போறதுக்கோ இந்த தப்பான விஷயங்களுக்கு ஈர்க்கப்படக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பேரண்ட்ஸோட மானிட்டர் பண்றது ரொம்ப பேரண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை ஆசிரியர்களிடமே சொல்லியும் நீங்கள் வைக்கலாம். கொஞ்சம் பார்த்துக்கோங்க, பசங்களை கவனமாக பார்த்துக்கோங்க. அதில் எந்த தப்பும் கிடையாது. நீங்கள் சூப்பர்வைஸ் பண்ணிட்டே இருங்க. குழந்தைங்கள ஹாஸ்டல் அந்த மாதிரி விடாதீங்க. இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ஈஸியாக தப்பான பழக்கங்களுக்கு அடிமையாகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அப்புறம் அதுலேருந்து மீண்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருவாங்க. அதை நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். பொதுவாக மீனராசி நேயர்கள் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இந்த வயசுல உள்ள குழந்தைங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தனியா ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயும் அனுப்பாதீங்க. பைக்லயோ இல்லை ஒரு சின்ன டூர் போறாங்க, பக்கத்துல போறாங்க, தனியா ஒரு பேரண்டல் சூப்பர்வைசனோ இல்லைன்னா ஒரு அடல்ட் சூப்பர்வைசன் இல்லாம அனுப்பாதீங்க. அது கண்டிப்பா சின்ன சின்ன விபத்துகளோ இல்லை ஒரு ஆபத்து நிறைந்த விஷயங்களுக்கு அவங்க ஒரு அட்வென்ச்சரஸா போய் அது எதிலாவது போய் முடியறதுக்கான சான்சஸ் இருக்கு. மிச்சப்படி படிப்பு விஷயத்துல கண்டிப்பா நம்ம முயற்சி எடுத்த ஹார்ட் ஒர்க் பண்ணா கண்டிப்பா சக்சஸ் கிடைக்கும். எக்ஸாம்ஸ்ல சக்சீட் பண்ண முடியும், நல்ல மார்க்ஸ் எடுக்க முடியும். கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து படிக்கணும், கொஞ்சம் புஷ் பண்ணிக்கோங்க. உங்களை உடம்பு பார்த்துக்கணும். கூல் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் குடிக்கக்கூடாது. எக்ஸாம் டயத்தில் அப்புறம் ஃபீவர் வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு. அதே மாதிரி 20 வயதுக்கு மேற்பட்டவர்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹார்ட் ஒர்க் பண்ணி புஷ் பண்ண வேண்டியது இருக்கும். நிறைய லெக்சர்ஸ் அட்டென்ட் பண்ணுங்க, கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணுங்க. பி கான்ஃபிடென்ட்டா கண்டிப்பாக நம்மளால முடியும் அப்படின்னு நினைச்சு கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் லெவல்ஸ் கம்மியாக மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தாலும் நீங்க சேர் அப் பண்ணி செல்ஃப் மோட்டிவேட் பண்ணி உங்களை நீங்க கொண்டு போகக்கூடிய காலகட்டமா இருக்கும். திருமண பந்தம், லவ் அஃபேர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கும். ஆனா காலப்போக்குல அதுக்கான கண்டிப்பா ஒரு சந்தோஷமான சூழ்நிலைகள் அமையும். 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொஞ்சம் கவனமா பண்ணுங்க. வார்த்தைகளை பார்த்து பேசுங்க. சூழ்நிலை அறிந்து நடந்துக்கோங்க. சுத்தி பார்த்துட்டு பேசுங்க. நீங்க சின்ன விஷயம் சொன்னாலும் அது ஒரு பெரிய நியூஸ் ஆகுறதோ இல்ல ஒரு பொலிட்டிக்கல் லீடரா இருந்தா நீங்க பேசுற விஷயம் ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு விஷயமா ஆகுறதுக்கு, கான்ட்ரோவர்சி ஆகுறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி இல்லீகல் அஃபேர்ஸ் அந்த மாதிரி தப்பான உறவுகள் இந்த காலகட்டத்துல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈர்க்கப்படுவீர்கள். அதெல்லாம் பண்ணாதீங்க. அது கண்டிப்பா ஒரு ப்ராப்ளம்ல தான் முடியும். அது எக்ஸ்போஸ் ஆகி ஒரு ஸ்கேண்டலைஸ் ஆகுறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. அதனால இந்த காலகட்டத்துல கடவுளை நாடி போங்க, கண்டிப்பா நல்லதே நடக்கும். ஹனுமன் பிடிச்சுக்கோங்க. 60 வயசுக்கு மேற்பட்டவங்க உடல்நிலையில ரொம்ப கவனமா இருங்க. ஹனுமன் சாலிசா கேட்டுட்டே இருங்க. டெய்லி கோளறு பதிகம் வாசிங்க. குரு பகவான கும்பிடுங்க.
குரு ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க. திருச்செந்தூர் முருகனை போய் பார்த்துட்டு வாங்க. ரொம்ப அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். மஞ்சள் வஸ்திரம் தானம் பண்ணுங்க. அதே மாதிரி கருப்பு பெட்ஷீட்டோ இல்ல கருப்பு உளுந்து வடையோ, கருப்பு கலர்ல உள்ள உணவு பொருட்களை நீங்க தானம் பண்ணுங்க. அன்னதானம் பண்ணுங்க. குழந்தைங்களுக்கு, ஊனமுற்றோர்களுக்கு, வயதானவர்களுக்கு உதவி பண்ணுங்க. எல்லா ஜீவராசிகளுக்கும் உணவு படைச்சு கொடுங்க. அதே மாதிரி மூதாதையர்களை கும்பிடாம இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஒரு தடவை ராமேஸ்வரம் போயிட்டு வந்துருங்க. பிரயாக்ராஜ், கயாக்கு முடிஞ்சா போயிட்டு வாங்க. காசிக்கும் போயிட்டு வர முடிஞ்சா போயிட்டு வாங்க. ஒரு நட்பலன்களை கொடுக்கும். இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப சுபிக்ஷமா இருக்கும். நல்லதே நடக்கும். மீனராசிக்கும் 60% சொல்லணும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம்.